ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பே ஸ்லிப் இருக்குது அப்படின்னா, இதில் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ஸ்லிப்பை மேனுவலாக ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்ககிட்ட எத்தனை எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் சரி, எப்படி பல்காக மேக்ரோவை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த சேலரி ஸ்லிப்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டுட்டோரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் எத்தனை எம்ப்ளாயீஸுக்கு வேண்டுமானாலும் உங்களால் சேலரி ஸ்லிப்பை ரொம்ப ஒரு 1 மினிட்டுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிட முடியும், எரர் எதுவுமே இல்லாமல். சரி வாங்க, இது எப்படி ஃபஸ்ட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ பாருங்கள், இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு பே ஸ்லிப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பே ஸ்லிப்பை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பே ஸ்லிப்போட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையுமே VLOOKUP போட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி செஞ்சுருப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே VLOOKUP தான் இருக்கும். ஸோ அதற்கான டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட்டா டேப்பில் டீட்டெயிலாக டேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம மேனுவலாக எப்படி இதை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பாப்புலேட் ஆயிரும். இப்போ Ctrl+P அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே PDF அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் ரெடி டு PDF அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் பண்ணணும். பட் இதை தான் நம்ம இப்போ ஸ்மார்ட்டாக ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான மேக்ரோ கோடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பருக்கு போயிட்டு விஷுவல் பேசிக்கு போயிட்டு இங்கே மாடியூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ரோ இருக்குது. இந்த மேக்ரோவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இந்த மேக்ரோவை ப்ளே அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, எந்த மேக்ரோ ரன் பண்ணணும்னு கேட்குது, ரன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு இந்த பே ஸ்லிப்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு இங்கே நியூ ஃபோல்டர் கொடுத்துட்டு சேலரி ஸ்லிப் அப்படின்னு போட்டுட்டு 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஏன்னா இங்கே சேலரி ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ரோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஐடியா அதுவே சேஞ்ச் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, வெறும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட்ஸுக்கு போயிட்டு சேலரி ஸ்லிப் 1 அப்படிங்கிறதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா சேலரி ஸ்லிப்பும் க்ரியேட் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கான சேலரி ஸ்லிப்பை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. சரி, இப்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பே ஸ்லிப்பை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த மேக்ரோ ஷீட்டை உங்களுக்கு தர்றேன். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஓல்டு வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஒரு பே ஸ்லிப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். தென் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு டெவலப்பருக்கு போயிருங்க, விஷுவல் பேசிக் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு மாடியூல் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஃபீல்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மேக்ரோ சூப்பராக வேலை செய்யும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேப் நேம்ஸ். ஸோ ரா டேட்டாவை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த நேமை இங்கே கொடுங்க. அடுத்து மெயின் டேட்டா எங்கே இருக்கோ அந்த நேமை இங்கே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல C7ல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், C7ல் தான் இந்த எம்ப்ளாயி ஐடி சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மேக்ரோவில் அந்த செல் கொஞ்சம் மாறுது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் இந்த இடத்துல C7 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு C8 இல்லைனா C9 B8 B9 இந்த மாதிரி அந்த வேல்யூவை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் இந்த மேக்ரோவை ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ரோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த மேக்ரோ உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த மேக்ரோவை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் எம்ப்ளாயீஸுக்கு
பே ஸ்லிப்பை ரொம்ப சுலபமாக மேக்ரோவை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது எக்ஸல் குரு தமிழ். தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.